Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. பல்வேறு காரணங்களை சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக உலக நாடுகள் மீது வரிகளை விதித்து வருகிறார். அதன்படிதான் ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் 25% வரிகளை விதித்திருந்தது. இதற்கிடையே இதற்கு பதிலடி தரும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தற்போது எடுத்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறு வரிகளை விதித்து வருகிறார். மீண்டும் அமெரிக்காவை தலை சிறந்த நாடாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ட்ரம்ப் இது போன்ற வரிகளை அறிவித்துக் கொண்டுள்ளார். அதன்படியே கடந்த மாதம் அவர் உலக நாடுகள் மீது ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்தார். சில காரணங்களால் ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்த வேண்டி வந்தது. இருப்பினும் மற்ற வரிகளை ட்ரம்ப் விதித்துக் கொண்டுதான் இருந்தார். அதன்படியே ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதிகளுக்கு 25% வரிகள் விதிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கணிசமான அளவுக்கு ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதி நடக்கும் நிலையில் இது இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்தது. இதற்கிடையே பாதுகாப்பு நடவடிக்கை என்று சொல்லி ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது அமெரிக்கா விதித்த வரிகளுக்கு பதிலடியாக உலக வர்த்தக அமைப்பு விதிமுறைகளின் கீழ் புதிய வரிகளை விதிக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த வரிகளால் $7.6 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதி பாதிக்கப்படும் என்றும் கூடுதலாக $1.91 பில்லியன் வரி செலுத்த வேண்டி உள்ளதால் இந்தியாவுக்கு அது இழப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. இதன் காரணமாகவே கூடுதல் வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா முடிவெடுத்தது. அப்போது உலக வர்த்தக அமைப்பின் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவுடன் ஆலோசனை நடத்த இந்தியா கோரிக்கை விடுத்தது. அதற்கு பதிலளித்த அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வரிகள் விதிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதனை பாதுகாப்பு நடவடிக்கைகளாக கருதக்கூடாது எனவும் விளக்கம் அளித்திருந்தது. இந்த வரிகள் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது கிடையாது. ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்காவின் அதிபராக இருந்தபோது 2008 ஆண்டு மார்ச் 9 தான் இந்த வரிகள் கொண்டு வரப்பட்டது. சில ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு முறையே 25% மற்றும் 10% வரிகள் அறிவிக்கப்பட்டன. அவை 2018 மார்ச் 23 அமலுக்கு வந்தது. இந்த வரிகள் ஜனவரி 2020 நீட்டிக்கப்பட்டன. இந்த ஆண்டு பிப்ரவரி 10 அமெரிக்கா மீண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என சொல்லி கடந்த மார்ச் 12 முதல் காலவரையின்றி இந்த 25% வரியை நீட்டிப்பதாகவே அறிவித்தது. அமெரிக்காவின் இந்த வரிகளுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை நிறுத்தி வைக்க திட்டமிட்டிருப்பதாக உலக வர்த்தக அமைப்பிற்கு இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதிகளுக்கு விதித்த கூடுதல் வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே சலுகைகளை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக இந்தியா தனது கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த மே 9 இந்தியாவின் கடிதம் உலக வர்த்தக அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.